சாந்தகுமார் டைரக்ஷனில் அர்ஜுன் தாஸ் அண்ட் தானியா ரவிச்சந்திரன் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் ரசவாதி. இந்த படம் சென்னை 22nd இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படம்னே சொல்லலாம். இந்த படத்தோடைய ஸ்க்ரீனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைரக்டர் சாந்தகுமார்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். சார், நீங்கள் வில்லனா நடிச்சுட்டு எப்படி ஒரு லவ் மூவிக்கு எப்படி அது சொல்லும் போது உங்கள் ஃபீல் எப்படி இருந்தது சார்? இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக லோகேஷ் சார்னால அன்ஃபார்ச்சுனேட்லி அது வில்லன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் லெஃப்ட் இல்லை ரைட்டும் இல்லை, நான் லிபரல் தான். ஸோ இந்த லென்ஸுக்கு இந்த க்ளோஸ்அப்புக்கு கண்ணு மட்டும் அசைச்சா போதும், பார்த்தா போதும், வித் இன்டென்சிட்டி கேரக்டரை இன்வால்வ் பண்ணி நீங்கள் பார்க்குறது தான். குட் ஈவினிங். Firstly, thank you. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ரசவாதி இஸ் Chennai International Film Festival. Very happy to be here. மொத்த டீமோட சுந்தர் சார், சுஜித், எடிட்டர் சார், அண்ட் unfortunately Tanya, Reshma and சாந்தகுமார் சார் அதில் வர முடியல. பட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் அமைந்திருக்கோம். தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. டைம் எடுத்து வாங்கிட்டு big thank you. Hopefully உங்கள் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணிட்டு நம்புகிறேன். This is Sujit. Hi, my name is Sujit. I'm really happy to be here, being part of Rasavadi team. Yeah, I'm excited seeing your excitement also. Thank you very much. Good evening. I'm very happy. Chennai Film Festival for 22nd year. So this time I'm really happy that Rasavadi is in the padam on the screen. Adum Sunday evening. So adum to be with Arjun Das is really special. So now எனக்கு தெரியும் அர்ஜுன் தாஸை பார்க்கறது நிறைய பேர் வந்துருக்கீங்க. ஸோ அப்படி இந்த படத்தையும் பாருங்க. யூ ஆல் ஹேவ் நைஸ் டைம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஜோக் காமிக்கிறீங்க? ஜோக் காமிக்கிறீங்க. ரசவாதி பற்றி நான் சொல்ல தேவையே இல்லை. ரொம்ப நல்ல படம். ரசவாதின்றது அல்கமிஸ்ட் ஆங்கிலத்தில் ஒரு உருமாற்றம் சொல்லலாம் வச்சிங்களேன். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது அர்ஜுன் தாஸ், சுஜித், நான் இவங்களாம் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் படத்தில். இட்ஸ் சோஷியலி கான்சியஸ் ஃபில்ம். ப்ளீஸ் என்ஜாய் த ஃபில்ம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ 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 தேங்க்யூ. யாரும் படம் பார்க்கல. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் இருக்கா? சூப்பர், கேளுங்க. ஸோ உங்க பேரு? யோகேஷ். ஆக்சுவலி நான் இந்த படம் சூஸ் பண்ணல, சாந்தா சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு. ஸோ கோவாவில் இருக்கும்போது ஷூட்டிங் ஃபார் ஆல் ஃபிலிம் அண்ட் சாந்தா சார் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, கேட்டு பாருங்கன்னு சொல்லி. ஸோ சென்னை வந்தோடனே அவர் மீட் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் மௌனா முனி அண்ட் மௌனா கோ to work with a director like him, I think no actor யாருமே நோன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ கதை சொன்ன உடனே I said I'll be a part of the film. அப்படிதான் இந்த படத்துக்குள்ள வந்தேன். ஸோ that's how ரசவாதி happened. Hi. ஆமா ஆமா ஆமா. கரெக்ட். ஆமா. இல்ல சாரி, உங்க பேரு? சாரி, நேதாஜி. சாரி, நீங்க நேதாஜி வீட்டில் என்ன கூப்பிடுவாங்க? நந்து. ஓகே, நந்துனை கூப்பிடுறேன். ஓகே. ஸோ நந்து ஆக்சுவலி இந்த நீங்க சொன்ன மாதிரி ஸ்பாயிலராக இருக்கும். பட் ஓகே, ஐ ஆன்சர் த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போர்ஷன் ஷூட் பண்ணோம். அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய மோடி தாடியில் தேவைப்பட்டு எங்களுக்கு ஒரு மினி சாந்தா சார் மாதிரி தான் இருப்பேன் இந்த பிகினிங் ஆஃப் ஃபிலிம். பட் செகண்ட் ஹாஃப் ஷூட் பண்ணது ஐ திங்க் ஒரு 1 week கேப் தான் இருந்தது. பட் நார்மலி அது எந்த படத்துக்காக இருக்கட்டும் டைரக்டரோட ட்ராவல் பண்ணி அவரு சொல்ற இன்புட்ஸ் வச்சு தான் நான் அவங்க கேரக்டர் அப்ரோச் பண்ணுவேன். ஸோ ஏன்னா அந்த ஃபிளாஷ்பேக்கில் அந்த கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஸோ அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ரேஷ்மா மீட் பண்ணுற சீக்வன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே சாந்தா சார் கொடுத்த இன்புட்ஸ் தான். அண்ட் இது வரைக்கும் அதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஐம் ஹோப்பிங் ஆல் தி ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் ஆல்சோ டைரக்டர்ஸோட இன்புட் வாங்கி ஐ கேன் put that on screen.
your name? ஷர்மி. Sharmi. Thank you so much, Sharmi. சார் நீங்க வில்லனா நடிச்சிட்டு எப்படி ஒரு லவ் மூவிக்கு எப்படி உங்க அது சொல்லும் போது உங்க ஃபீல் எப்படி இருந்தது சார்? இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக ஆக்சுவலாக அது லோகேஷ் சார்னால தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வில்லன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இல்லை வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து ஷர்மி ஹலிதா ஷர்மின் தான் ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்ச் கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக லோனர்ஸ்னு சொல்லி அந்த ஆந்தாலஜியில். அதுக்கப்புறம் தேங்க்ஃபுல்லி ஐ திங்க் நிறைய டிரெக்டர்ஸ் வந்து அந்த லவ் ரொமான்ஸ் ஆங்கிள் இவனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி அவங்க இப்போ சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரசவாதி கொஞ்சம் ரொமான்ஸ் பார்த்தீங்க, ஒன்ஸ் மோர் இல்லை நிறைய ரொமான்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இருக்கு லைனப்பில் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, பார்த்து சொல்லுங்க. இருக்கு ரொமான்ஸ் வேறு எங்கேருந்து பார்த்து சொல்லுங்க. ஹலோ சார், திஸ் இஸ் பிரேம். ஹாய் பிரேம். ஹாய் ஹாய். எனக்கு ஆக்சுவலி 3 கேள்வி இருக்கு உங்ககிட்ட. சுஜித் சார்கிட்ட, ஜிஎம் சுந்தர் சார்கிட்ட. ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் கேட்குறீங்களா? சுஜித் சார் சுஜித். சுஜித் சார், இந்த படம் பார்க்கும்போது லைக் த வில்லன் ரோல் தட் யூ பிளே எனக்கு வந்து எனக்கு எப்படின்னா லைக் அவ்வளோ ஜஸ்டிஃபைபிளாக இருந்தது. என்னால் உங்களை ஒரு நல்ல ஷேட்லேயே பார்க்க முடியல. இட் வாஸ் லைக் லிட்ரலி நீங்கள் உண்மையாலுமே வாழ்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு அது இருந்தது. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு எப்படி உங்களால் அந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சது? லைக் எனக்கு எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு நல்ல கேரக்டர்னு தோணவே இல்லை. எனக்கு ரொம்ப எனக்கு ஆக்சுவலி பிடிக்கவே இல்லை அந்த கேரக்டர். அந்த அளவுக்கு நீங்கள் அதை நல்லா ப்ளே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ எப்படி உங்களால் அது அந்த அளவுக்கு அதுக்குள்ளே போக முடிஞ்சது அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இல்லை பேசிக்கலி ரைட்டிங் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஹேட் டு ஜஸ்டிஃபை த ரைட்டிங் அண்ட் டைரக்டர் சார் அவர் சொல்கிறது அது ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஐ மீன் there was nothing like நான் யோசிச்சு கேரக்டரை கொண்டு வர அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. இட் வாஸ் தேர் பில்ட் பை சாந்தர் சார். ஸோ அண்ட் யா கெட்டிங் இன் டு தட் வாஸ் டஃப். எமோஷ்னலி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் தேங்க்யூ. அண்ட் ஜிஎம் சுந்தர் சார், அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் சார். ஐ லவ்ட் யுவர் கேரக்டர் இன் திஸ் மூவி. நீங்க லெஃப்ட்லயும் இல்லை ரைட்லயும் இல்லை, ஒரு மாதிரி சென்டர்லயே ப்ளே பண்ணிருந்தீங்க இந்த வாட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று இப்படி இருப்பீங்க இல்லை அப்படி இருப்பீங்க இல்லை, ரொம்ப சென்டர்டா ஒரு மாதிரி நடுநிலையா டிராவல் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நியாயமான கருத்துக்களை படத்துல பதிய வச்சிருந்தீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் மூவி? சார் நான் லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை, நான் வந்து லிபரல் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர் வந்து அறத்தை பற்றி பேசணும் அப்படின்னாரு. இந்த கண்டென்ட் ஆஃப் த ஃபில்ம் வந்து கிளைமேக்ஸ் வந்து அறத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சாந்தகுமார் டைரக்டர் வந்து சுந்தர் நீங்கள் தான் பண்ணணும், அறத்தை பற்றி பேசணும் இந்த கண்டென்ட்டு, அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. நான் பண்ணுறேன் சார், ஏன்னா ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன், மகாமணியில் அவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து திருப்பி எனக்கு தான் முதல்ல பேசினார். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் முடிச்சோட தான் உங்களுக்கு நேராக பேசுகிறேன், அந்த அறத்தை பற்றி பேசணும், கிளைமேக்ஸில் தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பட் ஃபில்ம் இருந்தது, சாரோட சீன் இருந்து அவரோட சீன் இருந்தது. எனக்கு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சுஜித்தோட கேரக்டர் வந்து படத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ டெப்த்தாக நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க ஏற்கனவே. அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். சொசைட்டியில் வந்து எப்படி வந்து ஒரு பவரில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதனால் நான் ரொம்ப டெப்த்தாக வந்து ஆன்சர் பண்ண விரும்பலை. பட் ஸ்டில் அந்த இந்த படத்தில் வந்து அறத்தை பற்றி பேசுது, அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதான் கிளைமேக்ஸ் ஆஃப் த ஹோல் திங். அதான். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். என்னோட பேர் வந்து சுனில்குமார். நான் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்லேருந்து வரேன். என்னோட கொஷின் வந்து சாந்தகுமார் சாருக்கு தான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்து இந்த ரசவாதி ஆல்கமிஸ்ட் அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி வந்து பாலா கோயிலோட அந்த ஆல்கமிஸ்ட் புக்கு தான் வந்து அது படிச்சிருக்கோம். அந்த புக்கில் வந்து அந்த ஸ்டோரி வந்து ஒரு பையன் வந்து தன்னோட கனவை தேடி போகிற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். எனக்கு ஆல்கமிஸ்ட் வந்து அதுதானே. உங்ககிட்ட அந்த புக்கை பற்றி ஏதாவது சார் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா உங்ககிட்ட? ஏன்னா ஆல்கமிஸ்ட்ங்கிறப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோணுது அந்த விஷயம், அந்த புக்கை பற்றி தான். இல்லை அந்த புக் பற்றி நம்மளுக்கு எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. ஐ திங்க் இனிஷியலி படத்துக்கு அந்த டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ டோன்ட் திங்க் வாஸ் டைட்டில் ஆஸ் எட். அது போக போக தான் அவர் அதுக்கு கரெக்டான ஆப்டான டைட்டில் இருக்கும்னு சொல்லி ஜஸ்ட் பிஃபோர் அந்த போஸ்டர் லான்ச் முன்னாடி தான் அவர் சொன்னார் ரசவாதி தி ஆல்கமிஸ்ட் வரும்னு சொல்லி. பட் இல்லை புக் பற்றி சொல்லு அது ஐ திங்க் இட்ஸ் மோர் டு டூ தி ஸ்டோரி. என்னோட கேரக்டராக இருக்கட்டும், என்னோட ஓவரால் கதையாக இருக்கட்டும், அதனால தான் அவர் ஆல்கமிஸ்ட் சொன்ன விஷயம் அவர் இன்கார்பரேட் பண்ணார் படத்தில். சாரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து என்னென்னா ஆல்கமிஸ்ட்னு ஒரு புக் இருக்குது.
அந்த புக்கை வந்து ஜார்ஜ் சொரோஸ்னு ஒரு இந்த பாலோ கோயில் இது வந்து நீங்கள் சொல்ல நாவலோட சோர்ஸ் மூவி. இப்போ நான் சொல்லி இது ஃபைனான்ஷியல் ஸ்பெகுலேட்டர். ஹி ஹஸ் ரிட்டன் டெக்ஸ்ட் கால்டு அல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ். அந்த புக்கில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, ஒருத்தர் எப்படி மாறுறாங்க அப்படின்றது தான் கண்டென்ட் ஆஃப் த டெக்ஸ்டே, அது ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டில். ஸோ அதனால் அந்த புக்கை வாங்கி படிங்க. ஜார்ஜ் சொரோஸ்னு ஒரு ரைட்டர். ஓகே. அதனால் அந்த புக்கை நீங்கள் வாங்கி படிச்சுன்னா பெட்டராக இருக்கும். அல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. எஸ் வந்து ஜேம்ஸ் வந்து சார் ஒரு கொஸ்டின் சார். ஏன்னா உங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றப்ப நீங்கள் ஒரு லிஃப்ட் அந்த சைட் மாறுவீங்க. மெயினாக வந்து உங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு பர்சனல் இது தான். ப்ளீஸ் ரைட்டர் படத்தில் உங்களோட அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் சார். அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதுக்காக இருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அது மாதிரி இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். சொல்லுங்க. இப்போது கண்களை வந்து நடிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுல வந்து ஆர்டிஸ்ட் வந்து எப்படி தயாராகணும்? ஏன்னா அது நிறைய பேர் இங்கே அப்படியே நிறைய ஒரு கோட்டே இருக்கும். வி டோன்ட் ஹேவ் டு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம அதை காமிக்கணும் அப்படின்வாங்க நடிப்பில். ஸோ அதை நீங்கள் சக கலைஞர்களுக்கு அது எப்படி கொண்டு வரணும்? நான் ஆக்சுவலாக ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். ஐ ரெட் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கிஸ் டெக்ஸ்ட் அபவுட் ஆக்டிங். an actor prepares building a character எல்லாமே நான் படிக்கிறேன். அவரும் வந்து என்எஸ்டி ஸ்கூலில் தான் அவரும் படித்தார் அவர். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஐசன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லி ஒரு ரஷ்யன் ஒரு எடிட்டர் இருக்கார் பழைய 1914 அந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் டைமில். அவர் வந்து மாண்டேஜ் டெக்னிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்பொழுதுமே அந்த மாண்டேஜ் தான். இந்த ஷார்ட்டுக்கு, இந்த க்ளோஸ்அப்புக்கு, இந்த லென்ஸுக்கு நீங்கள் எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லென்ஸுக்கு, இந்த க்ளோஸ்அப்புக்கு கண்ணு மட்டும் அசைச்சா போதும், பார்த்தா போதும், வித் இன்டென்சிட்டி கேரக்டரை இன்வால்வ் பண்ணி நீங்கள் பார்க்குறது தான் அது. ஸோ நான் வந்து ஐ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஐசன்ஸ்டைன்ஸ் மாண்டேஜ் டெக்னிக் டு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்படி தான் ஐ ஆம் டூயிங் மை பெர்ஃபார்மன்ஸ், ஆல் மை பெர்ஃபார்மன்ஸஸ். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ரசவாதி வந்து நம்ம 22nd சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம் காம்படிஷனில் இருக்குது. வாழ்த்துக்கள் சார். அப்புறம் அர்ஜுன் தாஸ் சார், எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சோம். உங்கள் வாய்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. Once again, big thank you to all of you guys. Thank you, sir. Thank you for allowing us to be here, and very happy. Once again, yes, please. Parallel. இல்லை ஆக்சுவலி 1 or 2 takes அது தெரியாமல் நார்மலாக நடந்து போயிட்டேன். சாந்தா சார் அது ரீடேக் தான் கேட்டார். இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் டே ஷூட் அப்போ தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணாரு. ஸோ இன்ஃபேக்ட் அவர் ரூமுக்கு வெளியே தான் ஒரு லாங் இந்த மாதிரி இடம் இருந்தது. ஸோ இதோட 3 வாக் வேரியேஷன்ஸ் காமி எது நம்ம பிக் பண்ணணும்னு சொல்லி ஐ திங்க் ப்ரீவியஸ் நைட் ஷூட் போகிறது ப்ரீவியஸ் நைட் தான் இன்ஃபேக்ட் அவர் ரூம் வெளியே தான் அந்த வாக் ஸ்டைல் லாக் பண்ணோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டேலேருந்து அது மேனேஜ் பண்ணுவோம். ஆக்சுவலி அது வாக் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஸ்டன் சீக்வன்சஸ் கொஞ்சம் பைக் ஓட்டுறது ஸ்டன் சீக்வன்சஸ் எல்லாம் அது வச்சு பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அது நம்ம ஸ்டன் மாஸ்டர் இங்கே இருக்காரு, அவர் கரெக்டாக பார்த்தாரு. ஸோ ஒன்று இவர் மண்ணில் கொட்டுவார், இல்லைன்னா சாந்தா சார் மண்ணில் கொட்டுவார், கால் கொஞ்சம் இப்படி வச்சுக்கணும்னு சொல்லி. ஸோ that's how we follow it. But இவங்க 2 பேரோட ஹெல்ப் நல்லா. But it was okay. Thank you. Yes, வணக்கம். Great. Good. கதை ஸ்க்ரீன் பிளே ஆக்சுவலி அப்படி தான் ரைட் பண்ணியிருந்தது. ஸோ அது புக்கில் இருந்த விஷயத்தை அப்படியே எடிட்டில் கொண்டு வந்தது வந்து பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா அவர் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதில் வந்து ஸ்கிரிப்டில் வந்து அவர் ரொம்ப நாள் நடந்து வந்தார் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் நடந்து வரது காமிக்க முடியாது. ஸோ நமக்கு ஒரு டைம் பீரியட் வரும், ஒரு லேக் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் நிறைய இருந்தது இந்த படத்தை பொறுத்தவரை. ஸோ அவரோட ஸ்க்ரீன் பிளேவே ரொம்ப ஸ்லோ. ஸோ அப்போ இந்த மாதிரி 2 வேரியேஷன்ஸ் காமிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடிட்டிங் டேபிள் டிசைட் பண்ணலாம். ஒரு இந்த பொசிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்லோ பேஸ் காமிக்கணும்னு, செகண்ட் ஹாஃப்ல வர பொசிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக
இந்த லோ ட்ராக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக கட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். அண்ட் டோன் செட் பண்ணது டிஐயில் வந்து கேமராமேன் டிரெக்டர் நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து டிசைட் பண்ணி பண்ணதான். ஸோ பட் பேஸ் வந்து செட் பண்ணது வந்து எடிட்டிங் டேபிளில் கான்ஷியஸாக ஸ்கிரிப்டில் எழுத மாதிரி பண்ணது தான். அஃப்கோர்ஸ் ஆமாம்மா, இந்த படம் அந்த மாதிரி சேலஞ்ச். ஏன்னா நம்ம இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோன்னு நமக்கு தெரியும். இந்த கதையை படிக்கும்போது நமக்கு தெரியும் இந்த ஸ்க்ரீன் பிளே இப்படி தான் நம்ம சொல்லி ஆனோம் அப்படின்னு தெரியும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகும், ஆடியன்ஸு ரெஸ்ட்லெஸ் எங்கே ஆவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீ டிட்டர்மைன் மைண்ட் செட்டில் நம்ம ஓகே இதுக்கு மேலே இது போகக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ சஸ்டெயின் வந்து இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு ஸ்டேஜிங் ரொம்ப முக்கியம். இந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு பெரிய பிரச்சனைனா எப்படி ரியாக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து கதையில் கான்ஷியஸாக நிறைய ஸ்பேஸ் கொடுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் ரேஷ்மா கேரக்டர், அதே மாதிரி சுஜித் கேரக்டர். ஸோ ஒவ்வொரு கேரக்டர் ஸ்டேஜிங் இந்த படத்தை ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்டேஜிங் வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி டக்குன்னு கட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜிங்கை கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய சேலஞ்சிங் இருந்தது. ஸோ அது வந்து ஸ்கிரிப்டில் இருந்ததும் ப்ளஸ் எடிட்டிங் டேபிள் போட்டு வரும்போது அந்த ரியாக்ஷன்ஸு ப்ளஸ் அவங்களோட ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் லேக் விட்டாலும் அவங்க அதை காப்பாற்ற, அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நமக்கு காப்பாற்றி கொடுத்தாங்க. ஸோ ப்ளஸ் கமலோட மியூசிக், ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அந்த எதை எலிவேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரசவாதி படத்தை பற்றி டைரக்டர் சாந்தகுமார் அண்ட் அர்ஜுன் தாஸ் கிட்ட ஆடியன்ஸ் கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். அவங்க பகிர்ந்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த மாஸ்டர் டாக்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.